ஒரு நாள் திராட்சையோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு திராட்சையும் பிடிக்க ஆரம்பிச்சது. சரி, நம்ம திராட்சையை நம்மளே வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மண்ணில் தோண்டி ஒட்டுமொத்த விதையும் ஒட்டுக்கா போட்டு டெய்லிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். ஒரு நாள் துளிர்த்து வந்து அழகாக கொடி மாதிரி படர்ந்தது. என் அம்மா, இது திராட்சை எல்லாம் மாதிரி இல்லையே, திராட்சை கொடி இப்படி வராதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே நான் அதை கூகுளில் போட்டு பார்த்தப்போ, ஸ்கேன் பண்ணியெல்லாம் பார்த்தப்போ இது வேற ஏதோ ஒன்றுன்னு காமிச்சுது. சரி, வளர்கிற வரைக்கும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மழை வந்தால் மேலே தார்ப்பா போடுறதாகட்டும், இல்லை கொடி கட்டி அதை நல்லா பார்த்துக்கிறதாகட்டும், அதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். பூ வச்சுது, காய் வச்சுது, கடைசியில் பார்த்தா அது ஒரு பாவக்காய். என்னதான் ஏமாற்றமாக இருந்தாலும் அதை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பாவக்காவை ஹார்வெஸ்ட் பண்ணி சமைச்சு சாப்பிடும் போது என்னதான் கசப்பாக இருந்தாலும் அதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டேன். லிட்ரலி இதிலேருந்து நான் ஒன்று தான் கற்றுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கறதுனால தான் ஏமாற்றம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. ஒருவேளை எதிர்பார்க்காம இருந்தால் அந்த ஏமாற்றம் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அண்ட் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக நம்ம அதை வச்சு வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.